ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். என்னென்ன ரெசிபி வந்து பண்ணுறேங்கிறது இந்த வீடியோவில் வந்து காட்டுறேன் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் கீ ரைஸ் தான் பண்ண போகிறேன். அதுக்கு நான் 2 டம்ளர் அளவுக்கு அரிசி வந்து எடுத்துருக்கேன். இது ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி ஊற்றி கழுவிடலாம். ஒரு 2-3 தடவை இதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ நல்லா கழுவியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து நான் சாப்பாடு ரைஸ் தான் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ்லேயே இதே மாதிரியே பண்ணிக்கலாம். இப்போ அரிசி வந்து ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ இந்த சைஸில் 3 பெரிய வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். அதை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ரைஸ் வந்து நான் குக்கரில் பண்ண போகிறேன். அதனால் குக்கர் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேன். இது வெடித்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை வந்து சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்து எண்ணெயில் வந்து லைட்டாக வதக்கிடலாம். இது ப்ரௌன் கலராக வதங்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதத்துக்கு வதக்கினாலே போதும். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கியிருக்குது. இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். அதை எண்ணெயில் வந்து வதக்கிடுறேன். அதோடைய பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் வந்து போயிடுச்சு. இப்போ நான் ஒரு தக்காளி வந்து எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் தக்காளி தான் நான் எடுத்திருக்கேன். கீ ரைஸ்க்கு வந்து நிறையா தக்காளி போட வேண்டாம், ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டால் போதும். இப்போ அதையும் நான் வந்து தக்காளியும் சேர்த்துட்டேன். தக்காளியை சேர்த்து எண்ணெயில் வந்து வதக்கிடலாம். தக்காளி வந்து நல்லா மசிச்சு விடணும்னு அவசியம் இல்லை, அது முழுசாகவே கிடந்தாலே நல்லாயிருக்கும். புதினா, கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ என்னோட புதினா மட்டும்தான் இருக்குது, அதனால் நான் புதினா மட்டும் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா எண்ணெயில் வந்து வதக்கிடுறேன். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த கீ ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். 1க்கு 2 வந்து தண்ணி ஊற்றணும். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ 4 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். உப்பு வந்து டேஸ்ட் பார்க்கும்போது உப்பு வந்து கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ அரிசி போட்டு வேக வைக்கும்போது கரெக்டான அளவில் வந்து இருக்கும். இந்த டயத்தில் வந்து உப்பு இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து உப்பு தேவைன்னா வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு வந்து எனக்கு தேவையில்லை. இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நான் ஊற போட்டு வச்சுருந்த அரிசியை வந்து சேர்த்துக்கிறேன். அரிசியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து 3 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி போட்டு 3 விசில் வேக வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வந்து வச்சிடலாம். இப்போ இது ஒரு அடுப்பில் வந்து வெந்துக்கிட்டு இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து நம்ம குழம்பு வந்து செஞ்சிடலாம். நான் எறா குழம்பு தான் பண்ண போகிறேன். பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். ஹீட் ஆகிடுச்சு. நான் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ வெடித்ததுக்கப்புறமா நான் வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். நான் 3 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வெங்காயம் வதங்குற கேப்பில் நம்ம 3 தக்காளி வந்து மிக்சியில் வந்து கட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம். இப்போ தக்காளி வந்து அரைச்சாச்சு. இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கியிருக்கு. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் இதை எண்ணெயில் வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் வந்து போயிடுச்சு. இப்போ நான் கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காவை வைக்கும்போது வந்து கட் பண்ணிக்கலாம், இல்லைனா கருத்து போயிடும். இல்லைனா கட் பண்ணி நம்ம தண்ணியில் வந்து போட்டு வச்சுக்கணும், இல்லைனா கத்திரிக்காய் வந்து கருப்பாயிரும். இப்போ கத்திரிக்காய் சேர்த்து கத்திரிக்காய் எண்ணெயில் வந்து வதக்கிக்கிறேன். அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். இப்போ கத்திரிக்காயோடைய கலர் எல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். காரமாக வேணால் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து காரம் இல்லாமல் கரெக்டான காரமாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். அதையும் வந்து எண்ணெயில் வந்து வதக்கிக்கிறேன். மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பை வந்து கம்மி பண்ணி வச்சிடணும். இஞ்சி பூண்டு சேர்க்கும்போது நம்ம அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு தான் சேர்க்கணும், இல்லைன்னா அது வந்து அடி பிடிச்சிரும். இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளியோடைய பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம இதை வந்து எண்ணெயில் வந்து வதக்கிடலாம்.
தக்காளியோட பச்சை ஸ்மெல் வந்து போயிடுச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். இதில் நான் கொஞ்சம் புளி வந்து சேர்க்க போகிறேன். புளி வேண்டாம் அப்படின்னு நினச்சோம்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சோண்டு வந்து புளி தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்க தேவையில்லை. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். குழம்பு வந்து கொதிக்கட்டும். அதுக்கடையில் நம்ம வந்து இறா வந்து க்ளீன் பண்ணிடலாம். அந்த மேலே இருக்கிற ஓடை வந்து பிரிச்சுட்டு இடையில வந்து ஒரு கத்தியால் கட் பண்ணி விட்டோம்னா அந்த குடல் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து எடுத்துடலாம். இப்போ இறா எல்லாத்தையும் ஆஞ்சாச்சு. இதை வந்து நான் நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் இறா ஆஞ்சு நல்லா இறா வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ வந்து இறா வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த இறா வந்து குழம்பு கூட சேர்த்துடலாம். இறா சேர்த்து ஒரு 7 மினிட்ஸ்க்கு மட்டும் குழம்பு கொதிக்க வச்சா போதும், சிம்மில் வச்சு. இறாவும் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இறா ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா வந்து தடவி வச்சிடலாம். அது கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர், இதில் தேவையான அளவு உப்பு, இதை நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி டைம் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பொரிச்சிக்கலாம். நான் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு உடனே பொரிக்க போகிறேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிச்சு, இறாவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி தூவி நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இறா வந்து பொரிச்சு எடுத்துடலாம். இறா பொரிக்கிறதுக்கு பாத்திரம் வந்து ஹீட் ஆகிடுச்சு, எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மசாலா தடவி வச்சுருந்த இறா வந்து சேர்த்துக்கிறேன். இது இறா ஊற வச்சுட்டு அப்புறமா பொரிச்சோம்னா நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ உடனே பொரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இறா வந்து ஒரு சைடு வந்துருச்சு. இதை இன்னொரு சைடு வந்து நான் திருப்பி போட்டுக்கிறேன். இது கூட கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணி அப்படியும் பொரிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி எந்த மாவுமே சேர்க்கலை, வேறு இறாவும் இது மட்டும்தான் பொரிச்சு எடுக்கிறேன். இப்போ இறா எல்லாம் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து இதை எடுத்துடலாம். அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் நான் எடுக்கிறேன். இப்போ இறா ஃப்ரையும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து கத்திரிக்காய் இறா குழம்பு, அப்புறம் இறா ஃப்ரை, அப்புறம் கீ ரைஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த காம்பினேஷனில் வந்து செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளுடைய கீ ரைஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. குக்கர்லேயே எவ்வளோ நல்லா புழுன்னு வந்திருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ கீ ரைஸ் நல்லா உதிரியாக வந்திருக்கு. தண்ணி வந்து நம்ம கரெக்டான அளவுக்குள்ள வச்சோம்னா சாப்பாடு குக்கர்லேயே நல்லா உதிரியாக வரும். லாஸ்ட்டாக வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். லாஸ்ட்டாக நம்ம நெய் சேர்க்கும்போது அதோடைய ஸ்மெல்லு வந்து நல்லாயிருக்கும். அதனால் லாஸ்ட்டாக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து கீ ரைஸ் வந்து கத்திரிக்காய் இறா குழம்பு, அப்புறம் இறா ஃப்ரை வந்து தயாராகிடுச்சு.